ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செய்யுங்க, கசப்பே தெரியாது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஹேர் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் கண் சம்மந்தப்பட்டது, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, செரிமான பிரச்சனைக்கு. அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் சொல்கிறேன். இன்னும் நிறையா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் நிறைய. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், பூண்டு, புளி, கடுகு, வெந்தயம், சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? கடாய் சூடானதுமே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஏன்னா நம்ம வெந்தயம் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம பொடி பண்ணும்போது கசப்பாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணும்போதே நல்லா வாசம் வரும், அதுக்கப்புறம் கலருமே சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நமக்கு ரொம்ப மலிவாக கிடைக்கும் இல்லையா, அதனால் இதை நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். வீக்லி த்ரைஸ் கூட இதை சாப்பிட்லாம். இது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது, ஏன்னா நம்ம இது ஃபுல்லாகவே எண்ணெயில் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. ஓகே, இது நல்லா அந்த எண்ணெயில் கோட்டானதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வறுக்க அந்த கருவேப்பிலையிலேருந்து நல்ல ஸ்மெல் வரும், அதுலேயே நமக்கு தெரியும் இது நல்லா வறுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, புளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 பல்லு பூண்டு போல் நான் உரித்து வச்சுருக்கேன், அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். பூண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 9-10 போல் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நான் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன், காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், சரிங்களா? அதாவது இந்த காஞ்ச மிளகாயுமே கொஞ்சம் நல்லா வறுப்படணும், அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சில பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடுகு, வெந்தயம் அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயே இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதனால் எண்ணெய் தான் ஆட் பண்ணி நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்தோன்னா நம்ம இதை நம்ம இதை வச்சு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே செய்யும்போது ஒரு 1 மந்த்து கூட கெடாமல் இருக்கும். ஆனால் இது நம்ம செய்யும்போதே நமக்கு டேஸ்ட்டுன்றதுனால நம்ம ஒரு 3 டேஸ் கூட வராது, அதுக்குள்ளே நம்ம காலி பண்ணிடுவோம், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம் தாளிக்கிறதுக்கு அதை போட்டுட்டு இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 6 பல் பூண்டு போல் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பேஸ்ட் இருக்குல்லையே, அந்த விழுதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இதை நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம நல்லா வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம சுடுசோறுக்கு சாப்பிடும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலராக கூட எடுத்துக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே, இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக அதில் சுடுசோறு போட்டு நான் கடைசியாக சாப்பிட்டு பார்த்தேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டி இருக்குல்லையே, அதில் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.